Hi guys, welcome back to Sarmila Lifestyle Channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே பிடிச்ச மீஷோ ஹால் வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கதா இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு. மறக்காம எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்க பாக்குறதுக்குமே ஈஸியா இருக்கும். சோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் மீஷோல இருந்து எனக்கு பிடிச்ச கொஞ்சம் ஜுவல்ஸ் கலெக்ஷன்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ அதுதான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஆமாம், நம்ம வந்து இன்னைக்கு மீஷோல பர்ச்சேஸ் பண்ண ஜுவல்லரி தான் பார்க்க போறோம். ஸோ மீஷோ ஜுவல்லரி ஹால் தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா மீஷோல இருந்து இவ்வளோ ஜுவல்லரி வந்து வாங்கியிருக்கேன். இதெல்லாம் உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு ஜுவல்லரியா பார்க்கலாம். நானுமே இன்னுமே ஓப்பன் பண்ணி பார்க்கல. ஸோ ஒன்று ஒன்றா நம்ம வந்து வியர் பண்ணி பார்க்கலாம். ஸோ நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு, குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜுவல்லரி இதில் தான் இருக்கு. நான் வந்து அப்போவே லைட்டாக ஓப்பன் மட்டும் பண்ணி பார்த்தேன். பட் எதுவுமே இன்னுமே ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி நான் வந்து பார்க்கல. ஸோ இந்த மாதிரி பேக்கிங் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு சோக்கர் செட்டு. நான் வந்து இது வரைக்குமே சோக்கர் செட்லாம் வியர் பண்ணதே கிடையாது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் போட போகிறேன். எனக்குமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. இதை ஆர்டர் பண்ண முச்சுல நல்லா வருமா வராதான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட குவாலிட்டி இப்படி தான் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து இந்த மாதிரி பேர்ல்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஒயிட் கலரில் இது பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் கலர் கல், அதுக்கப்புறம் கிரீன், அப்புறம் எல்லோ கலர் ஸ்டோன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இதில் ஒன்று என்னன்னா, இந்த மாதிரி இப்படி கட் ஆகிற மாதிரி கொடுத்துருந்தாங்களா. ஸோ அதனால கழுத்தில் வந்து ஒரு மாதிரி இதாகுமோ அப்படின்னு நான் வந்து யோசித்தேன். பட்டு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கறதுல ரொம்பவே சூப்பராக இருக்குது. குவாலிட்டி வந்து செம்மையாக இருக்குது. ஸோ பாருங்கள், இதை வந்து நான் வியர் பண்ணி காமிக்கிறேன். இதை பார்க்கறதுக்கு வந்து கௌரிங் மாதிரியே இல்லை. ஸோ இது வந்து ஒரு இது சூப்பராக இருக்கும். நம்ம வந்து ஏதாச்சும் சாரீ எங்கேயாவது வியர் பண்ணிட்டு போனோம்னா இதை வந்து போட்டுக்கலாம். ஏதாவது ஃபங்க்ஷனுக்குலாம் போட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது கூட வந்து ஒரு ஜுவல்ஸ் கொடுத்துருக்காங்க, இயரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மேட்சாக இயரிங்ஸும் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் எல்லாமே நான் வந்து சைடு வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரைஸ் அவ்வளோவா ஞாபகம் இல்லை. ஆனால் எல்லாமே 250 அந்த மாதிரி ரேஞ்ச் தான். ஸோ இந்த மாதிரி இயரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இயரிங்ஸுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதை வந்து நான் உங்களுக்கு வியர் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா நம்ம போட்டு பார்த்தா தான் இது வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால் நான் வந்து உங்களுக்கு போட்டே காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை போட்டுக்கலாம். ஐயோ, எப்படி போட போகிறோன்னு தெரியலையே. ஸோ இதை வந்து நம்ம போட்டுக்கலாம். இது வந்து பின்னாடி வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து அட்ஜஸ்ட் தான் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி கழுத்தை ஒட்டி போடுறது ரொம்பவே சூப்பராக இருக்குது. சாரீக்கெலாம் போட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது வந்து ரோஸ் கலரு. என்னோட சாரியுமே பார்த்தீங்கன்னா ரோஸ் கலரில் தான் இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது. கம்மலும் போட்டு காமிச்சிடுறேன். ஏன்னா கம்மலே போட்டு பார்க்கணும், அப்போ தான் நல்லா இருக்கான்னு தெரியும். ஸோ இது வந்து குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. எந்த டேமேஜ் எதுவுமே இல்லை. ஆனால் நம்ம வந்து இதை போட்டு பார்த்தா நமக்கு செட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும்ல. ஸோ அதனால இதை வந்து நம்ம ஃபுல்லாக போட்டு பார்த்துட்டா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். பேக்ரவுண்டில் ஏதாச்சும் நாய்ஸ் அந்த மாதிரி கேட்டுச்சுன்னா ஸோ அந்த வாய்ஸை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து சின்ன பையங்களாம் இருக்காங்க, அதனால அந்த மாதிரி நாய்ஸ்லாம் கேட்குது. ஸோ அதனால கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. வாவ், இதை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. பாருங்கள்,
கழுத்தை ஒட்டி நிறைஞ்சாப்புல இருக்கு, உங்களுக்கே தெரியுது. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து நிறைய பேர் வெளியே எங்கேயாவது ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனால் நம்ம வந்து கோல்டு செயின் போட்டால் தான் நல்லா இருப்போம், எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. இருக்கிறதே இருக்குது நமக்கு மீஷோ. ஸோ நம்மள மாதிரி கஷ்டப்பட்டவங்களுக்குலாம் இந்த மாதிரி மீஷோ இருக்குது. ஸோ அதில் நீங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து கோல்டு தான் போடணும் இல்லை. இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த பேர்ல்ஸ்லாம் அழகாக இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜுவல்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கானோ கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட இயரிங்ஸ் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது டோட்டலாக நம்ம வந்து எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு எங்கே போனாலுமே இதை போட்டு போகலாம். பார்த்தாலே ஒரு சூப்பராக இருக்கு. இந்த ஒரு செயின் போட்டாலே, இந்த ஒரு சோக்கர் போட்டாலே ரொம்பவே அழகாக இருப்போம். ஸோ கண்டிப்பாக இந்த சோக்கரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் கம்மல் எல்லாத்தையுமே கலட்டிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ஓயாமல் கலத்திட்டு இருக்கேன்ல, ஸோ அதனால் ஃபுல்லாகவே கம்மலை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன், இயரிங்ஸை. இப்போ வந்து நம்ம மறுபடியும் அடுத்த நெக்ஸ்ட் இது பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க. இது எப்படி ஓப்பன் பண்ணணும்? ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதுக்குள்ளே வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சுருக்காங்க. ஸோ செகண்ட் இதுவுமே ஒரு சோக்கர் செட்டு தான். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு சோக்கர் செட்டே நான் போட்டது கிடையாதுனால நான் வந்து நிறைய ஒரு 2-3 சோக்கர் செட் வாங்கியிருக்கேன். ஏன்னா எனக்கு சோக்கர் போடணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அதனால தான் வாங்கினேன். இப்போ வந்து பார்த்தலாம். இதுவுமே ஒரு ரோஸ் கலர் தான், ரோஸ் கலர் அப்புறம் ஒயிட் கலர் பேர்ல்ஸ்லாம் வச்சுருக்கு. ஸோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இதுவுமே ஒரு சோக்கர், ரொம்பவே சூப்பராக இருக்குது அண்ட் க்யூட்டாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதை பார்த்தோன்னே ஒரு அட்ராக்ஷன் வரும் தெரியுமா, அந்த மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுலேயுமே இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு தெரியுதா? நான் வந்து பிக்சர் வந்து சைடில் வேணால் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இதுக்குமே ஒரு இயரிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு க்யூட்டான இயரிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு க்யூட்டான இயரிங்ஸ் இதுவுமே சூப்பராக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம கீழே கை தவறி போட்டோம்னா இந்த ஸ்டோன்லாம் வந்துடும் நினைக்கிறேன். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கீழே போட்டாலே ஸ்டோன் எல்லாமே வந்துடும். பட் இதில் வந்து குவாலிட்டி வந்து நல்ல பக்காவாக இருக்குது. ஸோ இதுவுமே எனக்கு பிடிச்சிருக்கு. இது வந்து நான் போட்டு காமிக்கிறேன், எனக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதுவுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ பாருங்கள், ஒரு சோக்கர் போட்டாலே நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம வந்து இயரிங்ஸையும் போட்டுடலாம். இயரிங்ஸையும் போட்டால் தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட்டோட வர்ற இயரிங்ஸ்லாம் நான் இதுவரை போட்டதே கிடையாது. ஏன்னா சில இயரிங்ஸ் வந்து ஸ்மால் சைஸில் இருக்குமா, ஸோ அதனால் நான் அப்படியே அவ்வளோவா போட மாட்டேன். உங்களுக்கு அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸுமே கம்மி தான். மோஸ்ட்டாக நான் இன்னைக்கு காமிக்கிற எல்லா ஜுவல்லரியோட ப்ரைஸுமே 300 தான் இருக்கும். ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருக்குது. ஸோ பாருங்கள், இதுவுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு வந்து க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஜுவல்ஸ் போட்டாலுமே நம்ம
இது ஃபேஸை வந்து நல்லா நம்ம இதை வந்து அட்ராக்டிவாக காமிக்கும். நிறைய பேர் வந்து நிறைய ஃபங்க்ஷனில் நிறைய செயின்லாம் அள்ளி போட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி போட்டாலும் ரொம்ப போட்ட மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளாக ஒரே ஒரு செயின் போட்டாலுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், உங்களுக்கு நான் போட்டிருக்கேன், அதுலேயே உங்களுக்கு தெரியும். ரொம்பவே சூப்பராக இருக்குது. எனக்கு பர்சனலி இது ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து எல்லா ஜுவல்ஸோட கோடுமே கீழே கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. செகண்ட் ஜுவல்ஸ் வந்து இதுதான், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் இது போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தேட் ஒன் பார்த்துடலாம். தேட் ஒன் வந்து இந்த மாதிரி ஒரு இதில் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பாக்ஸில் வரும்போது நல்லா இது வந்து சேஃபாக தான் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை விட்டு வெளியே வராதுல்ல, ஸோ அதனால சேஃபாக தான் வரும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ தேட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடல். இது வந்து ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக இருந்துச்சு, எல்லாருமே போட்டிருந்தாங்க. நான் அப்போவே இது வந்து ஆர்டர் பண்ணலாம்னு நினச்சேன், அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணவே இல்லை. இதோட ரேட்டும் ரொம்பவே கம்மி தான். நான் ரேட்லாம் சைடு வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதுவுமே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பேர்ல்ஸ் மாதிரி அழகாக இருக்குது பாருங்கள், டிசைன் எல்லாமே. இதுலேயுமே இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற இதுதான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இது எப்படி போடணும்? ஸோ இந்த மாதிரி கழுத்தை ஒட்டி போடணும் போல். இதுவுமே சூப்பராக இருக்குது. ஆனால் இது வந்து எனக்கு நல்லா இருக்குமான்னு தான் தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் அண்ட் கிரீன் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரோஸும் கிரீன் கலர், நடுவில் மட்டும் இந்த மாதிரி 2 இது வந்திருக்கு. இதுக்குமே இயரிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்மால் ஜிமிக்கி மாடலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இயரிங்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் இன்னைக்கு காமிச்சது எல்லாமே அஃபோர்டபுளான ஜுவல்லரி. ஸோ எல்லாருமே வாங்க முடியும், எல்லாராலையுமே வாங்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எனக்கு இது நல்லா இருக்குமான்னு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் போட்டு பார்க்கலாம். இது எப்படி போடணும்னே தெரியலையே. கழுத்தை ஒட்டி போடணுமா? என்னங்க இது போடவே முடியல. ஸோ இந்த இது வந்து நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த மாதிரி போட்டிருக்கேன். இது எப்படி போடணும்னு எனக்கு தெரியல, ஏன்னா இது வந்து மடங்கிட்டே இருக்கா, கழுத்தை ஒட்டி தான் போடணுமா அந்த மாதிரி தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டிருக்கேன், எப்படி போடணும்னு சொல்லிட்டு யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுக்கு இந்த மாதிரி ஸ்மால் ஒரு ஜுவல் கொடுத்துருக்காங்க, ஜிமிக்கி மாடலில் இருக்குது. ஸோ குட்டியாக இருக்குது. நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து ஸ்மால் சைஸ் ஜிமிக்கி தான் விரும்பி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி போடுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்மால் சைஸில் இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்கூலுக்கு போட்டு போகிறவங்களாம் இந்த மாதிரி ஸ்மால் சைஸ் போடுவாங்க. பட் ஸ்கூலுக்கு வந்து ஜுவல்ஸ்லாம் போட்டு போகக்கூடாது. பட் ஜிமிக்கி வந்து சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. ஸோ இந்த ஜுவல்ஸுமே நல்லா தான் இருக்குது, பட் இது எப்படி போடணும்னு எனக்கு தெரியல, திருகிட்டே வருது. ஸோ அதை மட்டும் எப்படி போடணும்னு சொல்லுங்கள். இதுவுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுக்குமே எனக்கு வந்து 10/10 கொடுப்பேன், ஏன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதோட ப்ரைஸுமே ரொம்பவே கம்மியான ப்ரைஸ் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4th ஒன் பார்க்கலாம். 4th ஒன் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் இருக்குது. ஆல்ரெடி பார்த்தோம்ல அதே மாதிரி ஒரு பாக்ஸு. ஸோ இது எப்படி ஓப்பன் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி
பப்புள் ட்ராப்லாம் போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. ஸோ இது எடுத்துகிட்டு தான் பார்க்கணும். இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதை பார்க்கவே ஒரு டைமண்ட் அந்த மாதிரி ரேஞ்ச் மாதிரி இருக்குது பாருங்களேன். ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சரி ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லி இது பண்ணேன். இதோட ரேட்டுமே கம்மி தான், 300க்குள்ளே தான் வரும். நான் ஆர்டர் பண்ண எல்லாமே 300க்குள்ளே தான் வரும். இதுவுமே ரொம்பவே சூப்பரான ஒன்று. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து வாங்கின எல்லாத்தோட லிங்க்குமே கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஒரு டைமண்ட் ரேஞ்ச் அந்த மாதிரி. இது என்ன மாட்டிக்கிச்சா? வந்துடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இதில் நடுவில் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் ஸ்டோன் வச்சுருக்காங்க. இதில் வந்து ஒயிட் கலர் ஸ்டோனு. ஸோ இதுவுமே போட்டால் சூப்பராக இருக்கும். இது வந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரு வெள்ளி அந்த மாதிரி இருக்குது, வெள்ளி ரேஞ்சில் இருக்குது. ஆனால் இதில் என்னென்னா இந்த இது வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால இது வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, கவுரிங்னு சொல்லிட்டு பித்தாளை அப்படி சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால அது மட்டும்தான் கொஞ்சம் இதாக இருக்குது. மற்றபடி இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நீங்கள் வந்து இதை வாங்கிக்கலாம் தாராளமாக. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பார்த்தோன்னே ஒரு கண்ணை வந்து நல்லா பறிக்கிற மாதிரி ஒரு ஜுவல்லாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து இயரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் வாங்கின எல்லாத்துலேயுமே இயரிங்ஸும் ஜுவல்ஸ் ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்குது. நான் உங்களுக்கு இதுவரை காமிச்சது எல்லாத்துலேயுமே. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்யூட்டான இயரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு இப்போது போட்டு காமிக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம போட்டு பார்க்கலாம். இதில் வந்து கொக்கி மாடல் கொடுத்துருக்காங்க. எப்படி மாட்ட போகிறோன்னு தெரியலையே. மாட்டிடுவானா தனியா? ஸோ மாட்டியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா லூஸாக மாட்டிட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ கம்மலை இயரிங்ஸையும் போட்டுடலாம், அப்போ தான் தெரியும். நிறைய பேர் வந்து எங்களால் கோல்டு ஜுவல்லாம் வாங்க முடியாது அந்த மாதிரி நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஜுவல்ஸ் வாங்கி நீங்கள் போட்டுக்கலாம். வெளியே எங்கேயாவது போச்சுல, ஃபங்க்ஷன் போச்சுல, கோல்டு தான் போடணும் கிடையாது, இதை போட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா கோல்டு எல்லா இடத்துக்குமே போட்டு போக முடியாதுல்ல, திடீர்னு தொலைஞ்சிடுச்சுன்னா. ஸோ இந்த மாதிரி இதை எல்லா இடத்துக்கும் போட்டு போகலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு க்யூட்டான இது, சின்னதாக கொடுத்தாலும் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். கழுத்தை ஒட்டி போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் லூஸாக போட்டிருக்கேன், ஏன்னா நான் மட்டும் மாட்டனால கொஞ்சம் லூஸாக ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து கழுத்தை ஒட்டியுமே போட்டுக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்படியுமே போட்டுக்கலாம். ஸோ இதுவுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுக்குமே நான் 10 கொடுத்துருவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதோட லிங்க்குமே நான் கொடுக்குறேன், எல்லாத்தோட லிங்க்குமே கொடுக்குறேன். நீங்கள் இதுவுமே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ ஃபைனலாக 5th ஒன்று இருக்குது. ஸோ அதை மட்டும் பார்த்துடலாம். ஸோ ஃபைனலாக 5th ஒன் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே பப்புள் ட்ராப்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பப்புள் ட்ராப்லாம் போட்டு வரச்சில இது வந்து ரொம்பவே சேஃபாக வரும். அதனால் நம்ம வந்து பயப்படவே வேண்டாம். அதுலேயே மோஸ்ட்டாக மீஷோவில் வந்து நிறைய இதாக தான் வரும். அதுவும் இல்லாமல் மீஷோவில் வந்து ரிட்டன் ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டேமேஜ் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக ரிட்டன் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து இதுதான், டைமண்ட் மாதிரி இருக்குது. ஆனால் டைமண்ட்லாம் கிடையாது, பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க டைமண்ட் கிடையாது, நார்மல் இது தானே. ஏன்னா இதை பார்த்தாலே ரொம்ப ஒரு ஸ்டோன் வந்து பெருசாக இருக்கா, பார்க்குறதுக்கு ஒரு ரிச்சான லுக்கு கொடுக்கும். ஆனால் இது வந்து கவுரிங் தானே, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அந்த மாதிரி இருக்குது. பின்னாடி இந்த இதெல்லாம் இருக்குல்ல கயிறு, ஸோ அதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. இதுலேயுமே இந்த மாதிரி ஒரு இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜுவல்ஸ் இப்படி தான் இருக்குது. கீழே வந்து இம்மாம் பெருசு கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஸ்டோனு அண்ட் க்ரீன் கலர் ஸ்டோனு, ஃபுல்லாக க்ரீன் அண்ட் ஒயிட்டு தான் வந்துருக்கு.
இது பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆனால் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, குவாலிட்டியாகவும் இருக்குது. ஆனால் இது வந்து கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து நார்மல் ஜுவல்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்பவே சூப்பராக இருக்குது, பார்க்கறதுக்கு ஒரு அட்ராக்ஷன் லுக்கு கொடுக்கும். ஸோ இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெருசாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பெரிய இயரிங்ஸ்லாம் நான் போட மாட்டேன். நீங்கள் யாராச்சும் போடுவீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதையுமே நான் வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன். இதையுமே நம்ம போட்டு பார்த்துட்டா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுருவேன். பட் இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இது வந்து சாரீக்கெலாம் நல்லா இருக்குமான்னு தெரியலை. பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் எடுப்பாகவே இல்லை எனக்கு. இயரிங்ஸையும் போட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. மோஸ்ட்லி இந்த மாதிரி இயரிங்ஸ்லாம் நான் போடவே மாட்டேன். ஸோ உங்களுக்காண்டி இன்னைக்கு வந்து இதை போட்டு காமிச்சிடுறேன். ஸோ இந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியுது, ஒரு மாதிரி அட்ராக்ஷனே இல்லை எனக்கு. எனக்கு இது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் தான் கமெண்டில் சொல்லணும். எனக்கு வந்து அவ்வளோவா இது பிடிச்ச மாதிரியே தெரில. ரொம்ப பெருசு பெருசாக இருந்த மாதிரி இருக்குது. ஆனால் வந்து ஆர்டர் பண்ணிச்சுல அதில் பக்கத்தில் சின்னதாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் நேரில் வந்து ரொம்பவே பெருசாக இருந்த மாதிரி தெரியுது. ஸோ அதனால இது வந்து எனக்கு அவ்வளோவா செட் ஆகாத மாதிரி எனக்கு தெரியுது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட நம்மளோட ஜுவல்லரி ஹால் வந்து முடிஞ்சிருச்சு. நான் வந்து இதில் உங்களுக்கு 5 செட் ஆஃப் ஜுவல்ஸ் வந்து காமிச்சிருக்கேன். இந்த 5ஓட லிங்க்குமே நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். நான் எல்லாமே 300க்குள்ளே தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறையா அமௌண்ட் கொடுத்து வாங்க முடியாதுங்கிறவங்க நீங்கள் இதை தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும், அழகாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் மீஷோவில் ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் பிடிக்கலன்னா நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடலாம். எனக்கு இது பிடிச்சதானே தெரியல, பார்க்கலாம். இது ரிட்டர்ன் பண்ணாலும் நான் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ இது எனக்கு நல்லா இருக்கான்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் காமிச்ச 5 ஜுவல்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோ வேணுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அந்த வீடியோ கண்டிப்பாக போடுவேன். ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம்.